भावताळिकल नमस्कारங்கள் श्रीनिवास इति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरो वैराग्यभाग्यो दधौ वेदान्तामृतसारमन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनियं श्रेयोनिधेः श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिधेयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षण यतित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलम् गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपार्थचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयम् रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजैग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये विगाहे आमुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे नित्यकृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं दत्तं हस्तामलकताङ्गतं यस्य सारस्वतस्रोतो कलामोदवासितं श्रुतीनां श्रमायानं शठारिन्दमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सकं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सहधर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां मुक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं இருநூற்றோப்புதிருவேங்கடமுடையான் பார்வந்த சின்ன பழங்குடியுள்ளோருன்னதானேமியாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு स्थिरतर जगन्मातुः क्षोण्याः क्वचित् चतुर्नवीपतिसपदि क्रोडक्रीडां विभावयत प्रभोः श्रुतिपरिपणश्लोकद्वन्द्वात्मना परिभक्तिमो रमयतु मनस्सत्त्वस्थानां रहस्यशिखामणिः महादेशिकाय नमः போன கிளாஸ்ல பண்ண பாகத்துல ஒரு நடுவுல ஒரு வாக்கியம் விட்டு போயிருந்தது. அது காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி என்கிற இருண்டாலும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அது அடுத்த வாக்கியம் மாந்தியாதி புருஷ வியாக்கிரா தத்தோமே தத்கதம் மனஹா என்கிற பிரகாரத்தை கழிக்கிறான். வராக சர்ம ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகத்தோட பாகத்துல வியாக்கியானம் பண்ணுச்சு. அகம் ஸ்மராமி மத்பக்தம் காஷ்டபாஷாண சந்நிபம் அப்படின்னு சொல்லிச்சு. ततस्तं नियमानन्तु काष्ठपाषाणि सन्निभम् अहं स्मरामि मद्भक्तं नयामि परमाङ्गतिम् அப்படின்னுட்டு காஷ்டபாஷாண சந்நிபம் அப்படின்னுச்சு. அதோடு சேர்ந்து பிரதானமாக 2 சப்தங்கள் வருது. ததா தம்ரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம். அங்கே காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் அகம் ஸ்மராமி. இந்த மாதிரி 2 அன்வயம் பண்ணி சுவாமி தேசிகன் நீங்க வியாக்கியானம் பண்றார். காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி அப்படின்னு சொல்லிச்சு. கடைசி சமயத்துல பக்தியோகிக்கு வேண்டிய ஒரு அந்திம பிரத்யயம்ன்றது இவனுக்கு வேண்டியதில்லை பிரபன்னனுக்கு. அதனால அவன் ஒரு ஞானமும் இல்லாத மாதிரி இருந்தாலும் கூட, ஒரு கல் மாதிரியோ ஒரு கட்டை மாதிரியோ இருந்தாலும் கூட நானே அவனை நல்ல அனுகிரகம் பண்றேன் அந்த சமயத்துல அப்படின்றது பக்தியோகிக்கும் பிரபந்தனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காமிக்கிறார். அது சொல்லச்சே மாந்தியாதி புருஷ வியாக்கிரா தத்தோமே தத்கதம் மனஹா என்கிற பிரகாரத்தை கழிக்கிறான் அப்படின்னு சொன்னார். காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி, இப்படி இருக்கிறவனே நான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிச்சே. பீஷ்மருக்கு சரதல்பத்தில் படுத்திருக்கும் போது பீஷ்மர் கிருஷ்ணரையே தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ கிருஷ்ணரை பீஷ்மர் அவன் மனசு அவன் அங்கே போயிட்டு இருக்கு பீஷ்மர் பக்கத்தில் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் வார்த்தத்தில்.
அந்த பீஷ்மர் கிருஷ்ணனை ஸ்மரணை பண்றதுனால கிருஷ்ணர் பீஷ்மரை ஸ்மரணம் பண்ணுண்டார். பக்தி யோகிக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மரணை சொல்லப்பட்டிருக்கு, அது வேண்டியிருக்கு அப்படின்னு. பிரபந்தனுக்கு எப்படின்னா காஷ்ட பாஷான சன்னிபமா இருந்தாலும் அகம் ஸ்மராமின்னு கூடிய விசேஷ அனுகிரகம், அது ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு வாக்கியம் அடுத்தது நான் பண்ணிச்சே விட்டு போச்சது, மத்பக்தம் ஸ்மராமி அப்படின்னு 2 சப்தங்களை சேர்த்து அர்த்தம் பண்றார். அகம் ஸ்மராமி காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி, மத்பக்தம் அகம் ஸ்மராமி. அந்த அகம் ஸ்மராமின்றது 2 பக்கத்திலையும் சேர்த்து ததசம்ரியமானந்து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. அகம் ஸ்மராமி நடுவில் இருக்கு, இந்த பக்கத்தில் காஷ்டபாஷான சந்நிபம், அந்த பக்கத்தில் மத்பக்தம்னு 2 சப்தங்கள். அந்த மத்பக்தம் ஸ்மராமி என்றதுனால என்கிற வித்தால் நித்தியானுபவம் பெருகைக்கு ஒரு நினைவு பண்ணினவனை பற்றி நாமும் நித்தியானுபவம் கொடுக்கைக்கு ஒரு நினைவு பண்ணுவதோம் என்றதாயிற்று அப்படின்னார். ஏன்னா முதல்ல சொன்னப்போ இவன் ஸ்மர்த்தா அப்படின்னு சொன்னார். ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்சமாமஜம் அப்படின்னு சொல்லிச்சே ஒரு விஷய பிரபத்தின்றது சகிருத் கர்த்தவியம். அதனால சகிருத் கர்த்தவியம்னு சொன்னா ஒரு விஷயம் சரீரே சதியோ நரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்சமாமஜம். அந்த ஸ்மர்த்தான்ற சப்தம் பிரபத்தியை சொல்றது, அது சகிருத் கர்த்தவியம். அந்த மாதிரி அவன் ஒரு நினைவு பண்ணினவனை பத்தி அப்படின்னா, ஒரு நினைவு அப்படின்னா ஒரு விஷயம் ஸ்மரணம் பண்ணா இந்த மாதிரி சரியான ஸ்திதியில இருக்குச்சே, பகவானே மகாவிஸ்வாசத்தோட இவன் தான், நீ தான் ரட்சகன், எனக்கு வேற வழி இல்லை, நீ தான் காப்பாற்றணும் சொல்லி பிரபத்தி பண்றதே சொல்றது. அது அந்த மாதிரி யாரு பண்ணானோ அவனே நித்தியானுபவம் கொடுக்கைக்கு ஒரு நினைவு பண்ணுவதோம் நாமம் பண்ணுவதோம் அப்படின்னார். அதாப்புறம் அவனுக்கு மரணமார்த்தம் சரீர வியோகமார்த்தம் நித்தியானுபவத்தை கொடுக்கறதுக்காக நானும் அவனை ஸ்மரணம் பண்ணிக்கிறேன், என்ன அனுகிரகம் பண்றேன் அவனுக்கு அப்படின்றது மத்பக்தம் ஸ்மராமி அப்படின்றதுக்கு விசேஷமான வியாக்கியானம். அது அந்த வாக்கியம் விட்டு போச்சு, போனுச்சு கிளாஸ்ல பண்ணுச்சு. அதார்த்தம் அடுத்தது கொஞ்சம் பாகம் அப்புறம் பார்த்துருந்தோம், கண்டினியூ பண்ணலாம். இவத்தின் ஒன்றை சொன்னாலும் அங்கேருந்து ஒரு விஷயம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு. இவத்தில் ஒன்றை சொன்னாலும் மத்துள்ளவையும் சொல்லித்தாய்விடும். இதில் நயாமி என்கிற வித்தாலே தன்னுடைய பிராபகத்துவமும் பரமாங்கத்தியம் என்கிற வித்தோட தன்னுடைய பிராபியத்துவமும் சொல்லித்தாகை உச்சிததமம் அப்படின்னு. இப்போ கடைசி பாகத்துக்கு வரா, அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னு சொல்லுச்சு. நயாமி பரமாங்கதிம் என்ற பாகத்துக்கு இப்போ வியாக்கியானம் பண்ணுச்சு. நயாமி என்று சொன்னாலே போர்மே அப்படின்னு சொல்லி, இல்லை பரமாங்கதிம்னு சொன்னா போறோம். ரெண்டையும் எதுக்காக சொல்லணும், நயாமி பரமாங்கதிம் அப்படின்னா ஒன்று சொன்னா மற்றொன்னும் சேர்ந்த மாதிரி அதுலேயே சேர்ந்திருக்கு. ஒன்றை சொன்னாலும் மற்றுள்ளவையும் சொல்லித்தாய்விடும். நயாமி என்கிற வித்தாலே தன்னுடைய பிராபகத்துவமும் சொல்றார். நயாமி என்றதுனால என்ன சொல்றதுன்னா பகவானோட பிராபகத்துவமும் அப்படின்னா, பகவான் தான் பிராபகம்ன்றதுனால நான் அழிச்சுட்டு போறேன் அப்படின்னா பகவான் தான் பிராபகன். மோட்சத்தை கொடுக்கிறவன் யாரு நமக்கு சாதனம் பிரதானமாக கடைசியில என்ன பகவான் தான். அதனால அவன் தான் அழிச்சுட்டு போகணும் நமக்கு பரமபதத்துக்கு. கடைசியில பகவான் தான் அழிச்சுட்டு போகணும். ஆதிவாகிக்கால் மூலக்கமாக அழிச்சுட்டு போற மாதிரி அனுகிரகம் பண்றான். ஆனா பகவானோட அனுகிரகத்தினால தான் அது நடக்கிறதுனால நயாமி என்ன பகவானோட பிராபகத்துவமும் பரமாங்கத்தியம் என்கிற வித்தோட தன்னுடைய பிராபியத்துவமும், அவன்தான் பிராபியன் அவன்தான் பிராபகம் பண்றதுக்காக 2 சப்தங்கள் நயாமி பரமாங்கத்தியம். நயாமி என்றது அவன்தான் பிராபகன், பரமாங்கத்தியம்னா அவன்தான் பிராபியன். சிரேஷ்டமான கதி அப்படின்னா பகவான் தான். நாராயணாம் அயனம் அப்படின்னு சொல்லும் போது நாராயண சப்தத்துக்கு எல்லாருக்கும் அவன்தான் பிராபியன் கடைசியில் அப்படின்றது அந்த அர்த்தம் தெரியுது. அப்படி சொல்றதுனால அதுதான் உச்சித தமம். இதுதான் எல்லாம் 2ம் சேர்த்து சொன்னப்போ பிராபியம் பிராபகத்துவம் பிராபியத்துவம் 2 கூட தெரிஞ்சு வருது.
பரமையான கதி அப்படின்றதுனால பரமாங்கதிம்னா என்ன அர்த்தம்? பரமாங்கதிம்னா பரமையான கதி, சிரேஷ்டமான கதின்றதுல ரெண்டு மூணு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னார். ஒன்று அர்ச்சிராதி கதின்னு சொல்லலாம். எல்லா கதிகளுக்கு இன்னும் சிரேஷ்டமான கதி அர்ச்சிராதி கதி. இன்னொரு கதி எதுன்னா தூமாதிகதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் பித்ரியானம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. பித்ரியானம் தேவயானம் பித்ரியானம் அப்படின்னு. பித்ரியானம் இல்லைன்னா தூமாதி மார்க்கம் இதெல்லாம் இந்த சொர்க்காதி லோகத்துக்கு போயிட்டு வராளே அவள் போகிறதுக்கூடிய வழி. இதெல்லாம் சம்சாரத்தில் மறுபடியும் வரக்கூடிய கதிகள். அர்ச்சிராதி கதியில் போனால் மறுபடியும் சம்சாரத்துக்கு வர மாதிரி இல்லை. அது பரம்பரத்துக்கு போர்வா மோட்சத்துக்கு, சம்சாரம் கிடையாது அவள். அதனால இது பரமாம் கதிம், பரமையான கதி அல்லது அர்ச்சிகாதி கதியை சொல்லலாம். அதுவா பரமபதத்தை யாதல் சொல்லுவார்க்கு, பரமபதத்திலேயே பரமபதத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லலாம், அர்த்தம் பண்ணலாம். பரமாம் கதிம்னா வைகுண்டம் அப்படின்னு சொல்லலாம். பரமபதம் அப்படின்னுட்டு பரமபதம் கூட பிராபியமானது, அதனால அதுவும் கூட சொல்லலாம். இது ரெண்டு வேற அர்த்தத்துக்கும் கடைசியில் என்ன அர்த்தம் அப்படின்னா முடிவில் அவனுடைய பிராப்தியிலே தாத்பரியம். பரம பரமபதத்துக்கு போய் என்ன பண்றாயோ அப்படின்னா பகவானை தான் போய் அடைய சேரணும். அதனால பகவான் தான் பிராப்தினாராம். அங்கே அர்ச்சிராதியில போனா எங்கேன்னா பகவான் கிட்ட தான் போறான். அங்கேயும் பகவான் கடைசியில பகவானுடைய பிராப்தி தான் சொல்லப்படுறது. அவனுடைய பிராப்தியிலே தாத்பரியம். இப்படி இரண்டு ஸ்லோகத்தாலும் இச்சேதனன் முமுட்சுவாயும் முக்தனாயும் இரண்டு விபூதியிலும் பெரும் பேரு சொல்லித்தாயிற்று அப்படின்னா. இவனுக்கு என்ன சிரேஷ்டமான ஒரு சிரேஷ்டத்தை கிடைக்கிறது, அவனுக்கு பெரிய பலம் அப்படின்னா ரெண்டு ஸ்லோகத்தினாலே. முதல் ஸ்லோகத்துல சொல்லப்போ தாத்து சாமிய ஷரீரே சதியோ நரஹா அப்படின்னு ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். முதல் ஸ்லோகத்தில் இங்கே சரீரத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் பிரபத்தி பண்ணியார்த்தம். அடுத்த காலம் அந்த காலத்திலையும் அப்போனா பிரபத்தி பண்ணியார்த்தம் தேகாவசானத்தை வரைக்கும் அந்த காலத்திலையும் அவனுக்கு மேலே மேலே பகவானோட அனுபவங்கள் கைங்கரியங்கள் இதெல்லாம் அபிவிருத்தியாகிறது அவனோட அனுகிரகத்தினாலே. அதனால இங்கேயும் அவனுக்கு சிரேஷ்டமான பலங்கள் எல்லாம் கிடைக்கிறது. ஏதாவது புத்திபூர்வகமான அபராதம் பண்ணால் பிராயஷ்சித்தம் பண்ணுற மாதிரி பகவானை அனுகிரகம் பண்ணுறான்னு சொல்லியிருக்கு. இதெல்லாமே இங்கே கிடைக்கக்கூடிய பலம். அதார்த்தம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் ததஸ்தம்பிரியமானந்தோ காஷ்டபாஷான சந்தீபம் மன்னத்தில் தேகாவசானம் ஆர்த்தம் அவன் போறானே நித்திய விபூதிக்கு. அங்கே அவனுக்கு நிரந்தரமான ஒரு நிரவதிகமான நிரதிசயமான அனந்தமான பகவத் ஆனந்தம், அனுபவ ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினாலே பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் இதெல்லாமே அங்கே கிடைக்கிறது பலம். அதனால ரெண்டு இடத்துலையும் இங்கேயும் அவனுக்கு பெரும் பேர், அங்கேயும் பெரும் பேர், ரெண்டும் சொல்லப்பட்டது. இரண்டு விபூதியிலும் சொல்லப்பட்டது அப்படின்னா. இதுக்கு மேலே நயாமி என்கிற விதில் பரஸ்மை பதத்தாலே ஸ்வதா சர்வசேஷியான தன்னுடைய ஆஷ்ரித பிரயோஜன பிராதானிய அபிசந்தியை தோற்றுவிக்கிறான். இது நயாமி என்றது என்ன சொல்றது அப்படின்னா பரஸ்மை பதம் அப்படின்றது மற்றவாளுக்கு அப்படின்னு அர்த்தத்தில் வருது. ஆத்மநேபதி என்ன தன்னுடைய விஷயத்தில், பரஸ்மைபதி என்ன இன்னொருத்தனுக்கு. இந்த வியாக்கரணத்தில் ஆத்மநேபதி பரஸ்மைபதி அப்படின்னு சொல்லப்படுறது. இது பரஸ்மைபதி என்ன இன்னொருத்தனுக்கு அப்படின்னு கூடிய அர்த்தத்தில் வருது. இங்கே என்ன அப்படின்னா பகவான் ஒரு ஆசிரித்தனை ரட்சணை பண்ணிட்டு இருக்கான். ஆசிரித்த ரட்சணை பண்றது அப்படின்னு சொன்னா ஆசிரித்தனுக்கு கிடைக்கக்கூடிய பலம். அதனால பரஸ்மை பதம் நயாமி அப்படின்னா ஒன்னை எஜின் போறேன்னா இந்த ஆசிரித்தனுக்கு தான் பிராதானியம். அங்கே பகவானுக்கு ஆசிரிதாளுக்கு பிரயோஜனமானம்ன்றதே அவனோட சங்கல்பம். இந்த ஆசிரிதாளுக்கு பிராதானியம் இருந்தாலும் எதுக்காக ஆசிரித்தாளை ரட்சணம் பண்றான்னா தன்னோட பிரயோஜனத்துக்காகன்னு சொல்றாரு. அதனால இங்க முதல்ல சொல்றது ஸ்வதா சர்வசேஷியான தன்னுடைய ஆசிரித பிரயோஜன பிராதானிய அபிசந்தியை தோற்றுவிக்கிறான். அவனுக்கு தன்னுடைய
இஷ்டம் என்னன்னா ஆசிரித்தாளுக்கு பிரயோஜனமானும் அப்படின்னு. ஆனா அதனால அவனுக்கே பிரயோஜனம் கடைசியில. ஏன்னா பகவான் எல்லாம் தன்னோட பிரயோஜனத்துக்காக பண்றான் அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியால் எல்லாம். இந்த பாகத்துல மேற்கொண்டு போன பண்ணப்போ கொஞ்சம் பாட்டாந்தரம் இருக்கு. இதுல 2 பாட்டாந்தரம் இருக்கு. ஒன்று நான் ஒரு கன்னடா புஸ்தகத்தில் வச்சுட்டு இருந்தேன். அதில் பாட்டும் வேறையா இருக்கு. ஸ்ரீராமதேசிகாச்சாரியருடைய தமிழ் புஸ்தகத்தில் பாட்டும் கொஞ்சம் வேறையா இருக்கு. அதனாலே அங்கே கொஞ்சம் லாஸ்ட் டைமு சப்தங்களில் பிரயோஜனத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. அதனால அந்த பாகத்தை இப்போ மறுபடியும் அனுசந்தானம் பண்ணலான்னுட்டு அங்கே முதல்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அச்சித்தினுடையவும் அச்சித் பிராயருடையவும் வியாபாரம் சப்பிரயோஜன பரப்பிரயோஜனங்கள் இரண்டையும் உத்தேசியாதே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டும் நான் லாஸ்ட் டைம் வாசிச்சதுல பரம பிரயோஜனார்த்தமாயிருக்கும் அப்படின்னு இருக்கு. அது எப்படி இருக்கும்னா பரப்பிரயோஜனார்த்தமாயிருக்கும் அப்படின்னு இருக்கு. அச்சித்து அச்சேதன பதார்த்தம் ஒன்று இருக்கு. அந்த அச்சேதன பதார்த்தம் அப்படின்றது ஒரு கட்டமோ பட்டமோ இந்த மாதிரி எல்லா அச்சேதன பதார்த்தங்கள் எதை எதை உபயோகிக்கிறோமோ நாங்கள் எல்லாமே அந்த அச்சேதனம் ஞானம் இல்லாத பதார்த்தம். அதுக்கு தன்னுடைய பிரயோஜனத்துக்காக ஒன்றும் பண்ண முடியாது ஞானம் இல்லாதனால. அச்சேதனமானால ஒரு சேத்தனோட பிரயோஜனத்துக்காகவே இருக்கு. அது பரப்பிரயோஜனமார்த்தம் ஆயிருக்கும். இன்னொருத்தனோட பிரயோஜனத்துக்காகவே அச்சேதனம் இருக்குது. அச்சேதனத்துக்கு ஒரு கட்டம் அப்படின்னா ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைலோ, இதெல்லாம் யாரோட பிரயோஜனத்துக்கு இருக்குன்னா அதோட பிரயோஜனத்துக்கு இல்லை. மொபைல் இருக்கிறது மொபைலோட பிரயோஜனத்துக்கு இல்லை, ஒரு சேத்தனனோட பிரயோஜனத்துக்கு. அதனால இது சொப்பிரயோஜனமும் பரப்பிரயோஜனமும் ரெண்டையும் உத்தேசம் இல்லை. அங்கே நான் இன்னொருத்த ஆளுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தெரியாது, எனக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாது. அது இருக்கிறது இன்னொருத்தர் பிரயோஜனத்துக்கு தான், பரப்பிரயோஜனார்த்தம் ஆயிருக்கும். அதே மாதிரி அச்சித் பிராயருடையவும் அப்படின்னா ஸ்வரூப ஜானம் இல்லாத அச்சேதனத்து மாதிரியே இருக்காளே ஜனங்கள், அவளுக்கு எப்படி என்ன அவளுக்கும் பரப்பிரயோஜனமே இல்லைன்னா இல்லை பிரளய சமயத்திலேயோ இல்லை வேற மரண சமயத்திலேயோ இருக்கும் போதெல்லாம் அச்சேதனத்து மாதிரியே இருக்காயும். அப்போ எதுக்காக இருக்கான்னா தன்னோட பிரயோஜனத்துக்காக ஒன்றும் பண்ண முடியாதவன், அதனால பரப்பிரயோஜனத்துக்காக தான் இருக்கான் அப்படின்னு சொல்றதுனால கடைசியில எல்லாமே பகவான் தான் பிரதான பலி என்றது எல்லாத்துலேயும் வருது. அதனால அச்சித்தினுடையவும் அச்சித் பிராயருடையவும் வியாபாரம் சப்பிரயோஜன பரப்பிரயோஜனங்கள் இரண்டையும் உத்தேசியாதே. உத்தேசம் இதுக்காக பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது. நான் என்னோட பிரயோஜனத்துக்காக இந்த காரியம் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறதோ, மற்றவங்களுக்கு பிரயோஜனத்துக்காக பண்றேன்னு நினைக்கிறதோ முடியாது. ஏன்னா ஞானமே இல்லை. அச்சித் பிராயரும் அச்சேதனத்து மாதிரியே இருக்கிறவா, அப்போ ஞானம் இல்லாத ஸ்திதி, அவளும் கூட பண்ண முடியாது. இது பரப்பிரயோஜனார்த்தமாயிருக்கும், பரப்பிரயோஜனத்துக்காகவே இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு வருது. ஜீத்தனாங்கள் தெரியக்கூடிய சமயத்தில் எப்படி என்ன ஞாதாவான அவஸ்தையில் ஒரு சேத்தனன் பிரளய சமயத்தில் அச்சேதனத்து மாதிரி இருக்கிறான். அச்சித் அவிசிஷ்டான் பிரளயேன்னு சொன்ன மாதிரி அப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் தனக்காக பிரயோஜனம் பண்ணுறேன்னு ஒரு காரியமும் பண்ண முடியாதோ. தெரியக்கூடிய சமயத்தில் எப்படி இப்போ சிருஷ்டி எல்லாம் ஆறுதும் அவனுக்கு புத்தி ஞானம் எல்லாம் இருக்கு, சித் சக்தி இருக்கு, கிரியாசக்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த அவஸ்தையில சில பேர் நிறைய பேர் என்ன பண்றான்னா தங்களோட பிரயோஜனத்துக்காக காரியங்களை பண்றான்னா வேற பிரயோஜனம், பகவானை அடையிறது மாத்திரம் பிரயோஜனம் இல்லை அவளுக்கு. சொர்க்காதி பலங்களோ ஆயுசோ ஆரோக்கியமோ முதலாத பிரயோஜனங்களுக்காக பிரவர்த்திக்கிறாவா. ஞாதாவான அவஸ்தையில் பிரயோஜனாந்தரபரன் பிரயோஜனாந்தரபரன் அப்படின்னா வேற ஒரு பிரயோஜனத்துக்காக பிரவர்த்தி பண்றவன். அவன் என்ன பண்றான்னா அவன் பரப்பிரயோஜனமார்த்தமாக பிரவர்த்திக்கும் போது அப்படின்னா இங்கேயும் பாட்டத்துல வித்தியாசம் இருக்கு. பிரிண்டல பரப்பிரயோஜனம் இருக்கணும். பரப்பிரயோஜனார்த்தமாக பிரவர்த்திக்கும் போது அப்படின்னா எனக்கு இப்போ ஞானம் இருக்கு, எனக்கு வேற ஒரு ஏதோ பிரயோஜனத்துக்காக நான் ஒரு காரியம் பண்றேன்.
பண்ணுச்சு இன்னொருத்தனுக்கு பிரயோஜனமாட்டும் அப்படி என்னட்டு அந்த உத்தேசத்தினாலே பண்ணிருக்கேன். அந்த இன்னொருத்தனுக்கு பிரயோஜனமாட்டும்னு பண்றது நான் எதுக்காக பண்றேன்னா சப்பிரயோஜன உத்தேசமாக கொண்டு நடக்கும் அப்படின்னார். கடைசியில என்னோட எனக்கே ஏதோ பிரயோஜனமானும். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு உபகாரம் பண்றேன் அப்படின்னா நாளைக்கு ஏதோ இவனால எனக்கு ஒரு உபகாரம் உண்டாருது திருஷ்டி எல்லாம் பண்றோம். அதனால ஏன்னா இவன் பிரயோஜனாந்தரப்பரன். இவன் பகவானோட இதுக்காக பண்ணண்டில்ல, இல்லைன்னா நிஸ்வார்த்தமாக பண்ணண்டில்ல, பிரயோஜனாந்தர பரன் அப்படின்னு வேற ஏதோ பிரயோஜனத்துக்காக பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் இன்னொருத்தனுக்கு ஒரு பிரயோஜனமாட்டும் பிரவர்த்தி பண்ணா நான் இவனுக்கு ஒரு சகாயம் பண்றேன் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா அவன் நமக்கு எப்போ ஒரு சகாயம் பண்ணியிருக்கலாம் முதல்ல, அதுக்கு நாங்கள் அதுக்கு பரமாக ஒரு பண்ணிட்டு இருக்கோம், அவனுக்கு சகாயத்தை பண்ண பிரத்யுபகாரத்து மாதிரி பண்றோம். அதுவா அவன் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டான், ஆனாலும் நாளைக்கு இவனால ஏதோ பிரயோஜனமாறுது எனக்கு அன்று உத்தேசத்தினாலே பண்றோம். அதனால பிரயோஜனாந்தரபரம் பரப்பிரயோஜனமார்த்தமாக பிரவர்த்திக்கும் போது சப்பிரயோஜனம் உத்தேசியமாக கொண்டு நடக்கும். தன்னோட பிரயோஜனத்துக்காக கடைசியில் அவனுக்கு உத்தேசம் அப்படி என்னட்டு அது சில அதிகாரிகள் நாங்கள் ஞானம் இல்லாத சமயத்தில் பரப்பிரயோஜனமே உத்தேசம், ஞானம் இருந்து பிரயோஜனாந்தர பராளானா ஸ்வப்பிரயோஜனமே உத்தேசம், ஞானம் இருந்து அனன்ய பிரயோஜனமானவா அப்படின்னா அனன்ய பிரயோஜனான ஜாதா தெரியறான், அவனுக்கு வேற எந்த பிரயோஜனமும் வேண்டியதில்லை, பகவானோட கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருக்கேன், அவனோட ஆராதனை ரூபம் தான் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒரு பிரயோஜனம் எனக்கு வேண்டியதில்லை, அனன்ய பிரயோஜனன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதா சப்பிரயோஜனத்திலும் பரப்பிரயோஜன உத்தேசேன பிரவர்த்திக்கும். தன்னோட பிரயோஜனத்துக்காக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் நித்திய நைமித்திக கர்மம் பண்ணணும் எனக்காக பண்றேன், அதுன்னா என்னோட சரீரம் இருக்கிறதுனால நித்திய நைமித்திக கர்மம் எனக்கு விதிச்சிருக்கு வேதத்தில், அதுக்காக பண்றேன். ஆனா இது எதுக்காக பண்றேன்னா பகவானோட பிரீத்திக்காக தான் பண்ணிட்டு இருக்கு, என்னோட பிரயோஜனம் உத்தேசம் இல்லை. அதனால பரப்பிரயோஜன உத்தேசேன பிரவர்த்திக்கும். சப்பிரயோஜனத்திலும் இப்போ சந்தியாவந்தனம் பண்ணா எனக்கு வேற ஒரு கர்மா பண்றதுக்கு கூடிய யோக்கியத்தை வருது எனக்கு, இது எனக்கு பிரயோஜனமாச்சு சந்தியாவந்தனம் பண்ண, ஏன்னா அதனால இன்னொரு கர்மா பண்றதுக்கு எனக்கு யோக்கியத்தை உண்டாருது. ஆனாலும் இதை நான் எப்படி பண்றேன்னா பரப்பிரயோஜனமே உத்தேசம், பகவானோட கைங்கரிய ரூபமே பண்றேன், நான் அவனோட சந்தோஷத்துக்காக பண்றேன். இது யார் இப்படி பண்றான்னா அனன்ய பிரயோஜனான ஜாதா, அனன்ய பிரயோஜனான ஜாதா. இது மாதிரி 3 விதமான அதிகாரிகள் சொன்னார். ஒன்று அச்சேதனம், இதுல என்ன அச்சேதனத்து மாதிரியே இருக்கக்கூடிய சேத்தனாக்கள், நான் பிரளய சமயத்துல முதலாவது சமயத்துல அவா பண்றது எல்லாமே பரப்பிரயோஜனம் தான், ஏன்னா சப்பிரயோஜனத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, பரப்பிரயோஜனத்துக்கு பண்றேன்னு பண்ண முடியாது, ஏன்னா ஞானம் இல்லாத அவஸ்தையில் இருக்கா. ஒரு சேத்தனன் ஞானம் இருக்கு, ஆனா பிரயோஜனாந்தர பரனா இருக்கான். அவன் எப்படி பண்றான்னா பரப்பிரயோஜனம் பண்றதும் சப்பிரயோஜனமே உத்தேசமா இருக்கிறது அவருக்கு, இன்னொருத்த ஆளுக்காக பண்றதும் தன்னோட இதே உத்தேசமா வச்சுட்டு பண்றான். இன்னொரு விதமான சேத்தனம் இருக்கா அனன்ய பிரயோஜனன் அப்படின்னு சொல்றது, அவன் பகவானுக்காக விதை பண்றான், அவன் தன்னோட பிரயோஜனத்திலையும் பரப்பிரயோஜன உத்தேசமே அவனுக்கு பிரவர்த்தி, அதுக்காகவே பண்றான். இது 3 விதமான இந்த மாதிரி கேட்டகரிகள் சொன்னான். நிருபாதிக சர்வசேஷியான ஈஸ்வரன், ஈஸ்வரன் எப்படி என்ன நிருபாதிகமான சர்வசேஷி அவன். இந்த லோகத்துல நமக்கு இருக்கக்கூடிய சேஷித்துவம் எல்லாம் எப்படின்னா சோபாதிக்கம். அதனால ஒருத்தன் பாஸ் இருக்கான், அவனுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கா, பாஸ் சேஷி, அசிஸ்டன்ட் அவனுக்கு சேஷபூத்தன். இது என்ன அந்த கர்மத்தினாலே வருது, நிருபாதிக்கம் இல்லை, வருது போறது இதெல்லாம் பர்மனன்ட் இல்லை, இது கர்மத்தினாலே வருது. பகவான் எப்படி என்ன என்னைக்குமே எந்த காலத்திலையும் எல்லா அவஸ்தையிலையும் எல்லாருக்கும் அவன் தான் சேஷி, எந்த காரணமும் இல்லை, நிருபாதிக்க சர்வசேஷி அவன் ஈஸ்வரன். சமுத்திஷ்யா என்கிறபடியே தன்னோட உத்தேசத்துக்காகன்னு சொல்லப்பட்டது அவனு. சமுத்திஷ்ய ஸ்ரீமான் இது வதத்தி உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாத்யைஹி சிதச்சிதௌ. கூறத்தாழ்வன் சொல்றான், உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாத்யைஹி சிதச்சிதௌ சமுத்திஷ்ய ஸ்ரீமான் இது வதத்தி. என்ன
சேத்தனா சேத்தனங்களோட ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திகள் எல்லாம் தன்னோட உத்தேசத்துக்காக தான் ஸ்வீகாரம் பண்றான். லீலா ரசம் அவனுக்கு உண்டாருது. யார் இப்படி சொன்னான்னா, இதிவதத்தி வாகோ உபனிஷதி, உபனிஷதி வாக்கு, உபனிஷத் வாக்கு இப்படி சொல்றது. பகவான் சேத்தனா சேத்தனா போல ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திகள் எல்லாம் பண்றது எதுக்காக அப்படின்னா தன்னோட பிரயோஜனத்துக்காகனு உபனிஷத் சொல்றது. அப்படின்னு சொன்னா என்கிறபடியே பரப்பிரயோஜனத்திலும் ஆசிரித ஆளை தான் ரட்சணம் பண்றேன் அப்படின்னுட்டு அவன் பிரயோஜனம் பண்ணாலும் பரப்பிரயோஜனத்திலும் ஆசிரித ஆளுக்கு தானே பிரயோஜனம். அவன் மோட்சம் கொடுக்குற அனுகிரகம் பண்ணா யாருக்கு பிரயோஜனம்? நமக்கு தானே பிரயோஜனம். அப்படி இருந்தாலும் ஸ்வப்பிரயோஜனார்த்தமாக பிரவர்த்தித்தாலும் இது தன்னோட பிரயோஜனத்துக்காக, ஏன்னா இவன் ஆஷ்ரித ரக்ஷணன் அப்படின்னு கூடிய பிருது வரணும் அவனுக்கு, அதனால பண்றான். இல்லை என்ன தன்னோட பதார்த்தம் தான் எடுத்துக்கணும், தான் தான் சேஷியாச்சே, தனக்கு சேர்ந்த பதார்த்தம் தான் எடுத்துக்கணும். இதனால தனக்கே பிரயோஜனம். ஒரு கைங்கரியம் பண்றக்கூடிய ஒரு கடிச்சாயனுக்கு சே வந்து அப்படின்னுட்டு சுவாமியானவன் பிருத்தியனை வந்து ஒரு பிருத்தியனானவன் வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ண அவனுக்கு தானே பிரயோஜனம். கைங்கரியம் ஸ்வீகாரம் பண்றவன் யாரு? பகவான் தானே. நமக்கும் மோட்சத்துல ஆனந்தம் வருது, நம்ம ஆனந்தம் முக்கியம் இல்லை. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா அவனோட சந்தோஷம்தான் முக்கிய உத்தேசம். அவனுக்கு சந்தோஷமாச்சுன்னா நமக்கும் சந்தோஷமா. முக்கியமான உத்தேசம் அவனோட சந்தோஷம். அதனால பகவான் வந்து இந்த மாதிரி ஆஷ்ரிதாளை அனுகிரகம் பண்ணி தனக்கு வந்து கைங்கரியம் பண்ற மாதிரி பண்ணுன்னு இருக்கிறதுல ஆஷ்ரிதாளுக்கு பிரயோஜனம் இருந்தாலும் கடைசியில பகவானுக்கு தான் பிரயோஜனம். அதனாலே பிரவர்த்திக்கிறான். ஆனாலும் பரப்பிரயோஜனத்திலும் ஸ்வப்பிரயோஜனார்த்தமாக பிரவர்த்தித்தாலும் இன்னொத்தாளுக்கு பிரயோஜனம் ஆசிரிதாளுக்கு பண்ணுச்சேவும் அவன் தன்னோட பிரயோஜனார்த்தமாக பிரவர்த்திச்சாலும் கூட இவனுடைய சுவாஸ்ரித பாரதந்திர பிரகாரத்தை சொல்ல பார்த்தால் இவனோட அவனோட பாரதந்திரம்ன்றது எப்படி அனுசந்தானம் பண்றான் பகவான்னா தன்னோட ஆசிரித ஆளுக்கு பாரதந்திரன் ஆயிடுறான் பகவான் அப்படின்னு. அது அவனோட பெரிய குணம். அது எப்படி இருக்குன்னா வரத சகலமே தத்து சம்ஸ்ரிதார்த்தம் ஜகத்தா, எல்லாமே வரதன் வந்து சகலமே தத்து சம்ஸ்ரிதார்த்தம் தன்னோட ஆசிரிதாளுக்காக தான் பண்ணான் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்ற. அப்படி என்கிறபடியே ஸ்வப்பிரயோஜனத்திலும் பரப்பிரயோஜனார்த்தமாக பிரவர்த்திக்கும் என்னலாம் அப்படி சொல்லலாம். நாங்கள் தன்னோட பிரயோஜனத்திலையும் இன்னொத்த ஆளுக்கு பிரயோஜனமாட்டும்னு பிரவர்த்தனை பண்றாங்க பகவான். என்ன கடைசியில் அவனுக்கு தனக்கு தான் பிரயோஜனம். ஆசிரித ஆளை வந்து ரட்சணை பண்ணா தனக்கு ஒரு கைங்கரியம் பண்றவா கிடைக்கிறா, கைங்கரியத்தை ஸ்வீகாரம் பண்ணா அவனுக்கு தான் சந்தோஷம். அப்போ அவனுக்கு பிரயோஜனமாச்சு. ஆனாலும் ஆசிரித ஆளுக்காக என்ன வேணாலும் பண்றான், பரதந்திரன் ஆயிடுறான் அப்படின்னு சொல்லச்சே தன்னோட பிரயோஜனம் இருந்தாலும் பிரயோஜனமே உத்தேசம் வந்து பிரவர்த்திக்கிறான் நாம் பகவான். அந்த மாதிரி உத்தேசம் கடைசியில தன்னோட பிரயோஜனமே இருக்கலாம். ஆனா அவனு பிரவருத்தி எப்படி என்ன, நான் ஆசிரிதாளை ரட்சணை பண்ணோம், அவன் என்ன சொன்னா ஆசிரிதாள் ஒரு நமஸ்காரம் பண்ணா அவளுக்கு பரதந்திரன் ஆயிடுறான். ஏகாஞ்சலி கிங்கரஹா அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சலி பண்ணா கிங்கரன் ஆயிடுறான் அப்படின்னுட்டு சொல்றதுனாலே அந்த மாதிரி பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசவு தவ நிகிரகாஸ்திரேன்னு தேசிகர் சொல்றாரு. உன்னோட நிகிரகாஸ்திரத்துக்கு என்கிட்ட ஒரு பெரிய அஸ்திரம் இருக்கு, பிரத்யஸ்திரம். எது என்ன? அஞ்சலி. கை கூப்பிட்டு நின்றுட்டா அப்போ நீ ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு பரதந்திரன் ஆயிடுறே. இதனாலே கடைசியில் அவனுக்கே பிரயோஜனமா இருக்கலாம். ஆனாலும் ஆசிரிதாளோட பிரயோஜனத்துக்காக பிரவர்த்திக்கிறாவன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். அதனால இது நிருபாதிக்க சர்வசேஷியான ஈஸ்வரன் சமுத்திஷ்யா என்கிறபடியே தன்னோட உத்தேசத்துக்காகவே எல்லாமே ஸ்வரூப சிதி பிரவர்த்தி எல்லாம் ஸ்வீகாரம் பண்றான் சேத்தனா சேத்தனங்களோட சொன்னாலும் அதுக்கு அனுகுணமாக பரப்பிரயோஜனத்திலும் ஆசிரிதாளுக்கு பிரயோஜனம் உண்டு பண்ண சமயத்திலையும் சப்பிரயோஜனார்த்தமாக பிரவர்த்தித்தாலும் அது தன்னோட பிரயோஜனத்துக்காக தான் கடைசியில் ஆறுது என்று பிரவர்த்தனை பண்ணாலும் அவனோட சுவாஸ்ரித பாரதந்திரம் எப்படி இருக்குன்னா தன்னோட ஆசிரித ஆளுக்கு பரதந்திரனாரானே இவனுடைய சுவாஸ்ரித பாரதந்திர பிரகாரத்தை சொல்ல பார்த்தால் அது அவனுடைய மகா குணம். வரத சகலமேதத்து சம்ஸ்ரிதார்த்தம் ஜகர்த்தா, எல்லாமே அவ ஆசிரிதாளுக்கு தான் பண்ணான். யார் தானம் பண்ணப்பா நீ பகவான் என்ன சொல்ற மாதிரியே சப்பிரயோஜனத்திலும் பரப்பிரயோஜனார்த்தமாக பிரவர்த்திக்கும் என்னலாம். அந்த மாதிரியே பண்ணான்.
ஆசிரிதாளுக்காகவே எல்லாம் பண்றான்னு சொல்லலாம் பகவான் விஷயத்துல. ஏன்னா அவனு குணம் அப்படி இருக்கு. அவனுக்கே பிரயோஜனமானாலும் கூட ஆசிரிதாளுக்காக தான் பண்ணான். அந்த மாதிரி குணத்தை பிரகாசப்படுத்துறான். ஆசிரிதாளுக்கு பரதந்திரன் ஆயிடுறான் பகவான் அப்படின்னுட்டு அதில் அவனோட இந்த குணத்தை காமிக்கிறதுக்காக தான் இந்த வேறு விதமான அதிகாரிகள் எல்லாம் சொன்னான். சேத்தனாளுக்கும் பகவானுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்றது காமிக்கிறதுக்காக அதெல்லாம் சொல்றார். இவர் தங்களை காஷ்டபாஷான சந்நிபம் ஸ்மர்த்தா மத்பக்தம் அகம் ஸ்மராமி நயாமி இத்தியாதிகளிலே அனுசந்திப்பது. இதுல எல்லாம் தெரியுது நமக்கு. காஷ்டபாஷான சந்நிபம் ஸ்மர்த்தா அப்படின்னா எனக்கு பிரபத்தி பண்ணிட்டான். ஒரு க்ஷணத்துல அவன் ஒரு கல் மாதிரி கடைஞ்சிட்டு இருக்கான், விழுந்திருக்கான். கல் மாதிரி ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. ஆனா மத் பக்தம் எனக்கு ரொம்ப பிரியனானவன், என்னோட பக்தம். அகம் ஸ்மராமி நானே அவனை அனுகிரகிக்கிறேன், நயாமி நானே அழிச்சுட்டு போறேன். இது சொல்லிச்சே காஷ்டபாஷான சந்நிபம் ஸ்மர்த்தானிச்சு ஆசிரிதாளோட பிரயோஜனத்துக்காக பண்றான். ஆனா மத்பக்தம்னு சொல்லிச்சே எனக்கு ரொம்ப பிரியனானவன், நான் அவனை அனுகிரகிக்கிறேன், ஸ்மரணை பண்றேன்னா அனுகிரகம் பண்றேன், நானே அழிச்சுன்னு போறேன் சொல்லப்போ தன்னோட பிரயோஜனத்துக்காகன்னு தெரியுது. இன்னொன்று ஆசிரிதாள விஷயத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரதந்திரியம்ன்றது, ஆசிரித பாரதந்திரியம் அதுவும் கூட நானே அவனை அழிச்சுன்னு போறேன், நானே அழிச்சுன்னு போறேன், நானே அவனை அனுகிரகம் பண்றேன் நான் சொல்றது. இந்த மாதிரி ஸ்மரணை பண்ணானே அவனே நான் அழிச்சுன்னு போறேன், அவனே நான் ஸ்மரணை பண்றேன். இந்த மாதிரி எல்லாம் அவன் சொல்லக்கூடிய சப்தங்கள்னாலே பகவானோட தன்னை பிரயோஜனத்துக்காக பண்ணாலும் பரப்பிரயோஜனத்துக்காகவே பண்றான், ஆசிரிதாளுக்காகவே பண்றான்னு சொல்லலாம். அவனை பிரயோஜனம் உத்தேசமே இல்லை அப்படின்னு. ஆனா இருக்கிறது அவனோட பிரயோஜனம் தான். ஆனாலும் ஆசிரிதாள விஷயத்துல அவனுக்கு எத்தனை பாரதந்திரத்தை அனுசந்தானம் பண்றான். அவனோட வாத்சல்யம், ஆசிரித வாத்சல்யம் அற்புதமா இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு வருது அப்படின்னு இங்கே அனுசந்தானம் பண்றார். இதெல்லாம் ஆச்சு. இப்போ இங்க முடிஞ்சது. இப்போ கடைசியில ஒரு 2-3 பாசனங்கள் இருக்கு, ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு, அதை அனுசந்தானம் பண்ணணும். இடம் பெற்றாரெல்லாம் என் உடலாய் நிற்க இடர் பிறப்பொன்னிவை இல்லா என்னை அன்பால் அடம்பத்தாம் அவனென்று நினைந்தான் யாவன் அவனாய் சரியும் போதறிவுமாறி உடம்பில் தான் உபலம் போல் கிடக்க நானே உய்யும் வகை நினைந்து உயர்ந்த கதியால் என் தன் இடம் பெற்று என்னுடன் வாழ்ப்ப எடுப்பனென்ன எம்பெருமான் அருள் பெற்று மருள் செத்தோமே. இந்த 2 வராக ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுல சொல்றார். இடம் பெற்றார் எல்லாம் என் உடலாய் நிற்க அப்படின்னா, இடம் பெற்றார் அப்படின்னா ஒரு இடத்தை, வாசஸ்தானத்தை யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ, இடம் பெற்றாருன்னா இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. எதுன்னா தேகம், ஜீவாத்மாக்களுக்கு தேகம் கிடைச்சிருக்கு, இடம். அதான் இடம் அவளுக்கு, ஜீவாத்மாக்களுக்கு. இந்த பிரகிருதி என்னக்கூடிய ஒரு சரீர ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரகிருத்தியில இருக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம், ஒரு இடம் கிடைச்சது அவளுக்கெல்லாம். அப்படின்னா சரீரத்தை அடைஞ்ச சரீரத்தோட இருக்கக்கூடிய எல்லா சேத்தனாக்களும் அர்த்தம். இடம் பெற்றார் எல்லாம் சரீர சம்பந்தம் அடைஞ்சிருக்கக்கூடிய எல்லா சேத்தனாக்களும் கூட என்னுடலாய் நிற்க, என்னோட சரீரமாக இருக்கா. என்னோட சரீரமாக இருக்கான்னா என்னோட அதீனத்தில் இருக்கா, என்னோட ஆதாரத்தில் இருக்கா, எனக்காகவே இருக்கா. அவ எல்லாம் எனக்கு சேஷபூத்தமாக இருக்கா, என் உடலாய் நிற்கா, எனக்கு சரீரமாக இருக்குச்சே. இப்போ இடர் பிறப்பு ஒன்னிவை இல்லா வெண்ணை அன்பால். இடர் அப்படின்னா துக்கங்கள், சங்கடம், கஷ்டம் முதலானது, ஆபத்து. இடரு பிறப்புன்னா ஜனனம், மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்தில் ஜனனம் மரணம் அப்படின்னுட்டு. இடர் பிறப் இவை ஒன்றும் இல்லா, எதுவுமே இல்லாத என்னை, என்னே அப்படின்னா அஜம் என்று அர்த்தம். விஸ்வரூபஞ்ச மாம் அஜம், விஸ்வரூபம் வந்துச்சு எல்லாம் சரீரமாக இருக்கான்னு தெரியப்படுத்துறது. மாம் அஜம் ஷரீரே சத்தியோ நரகான்றது இடம் பெற்றார் எல்லாம் ஷரீரே சத்தியோ நரகா, சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதான் இடம் அவளுக்கு இருக்கக்கூடியவா எல்லாம்.
என்னுடலாய் நிற்கா விஸ்வரூபியான நான் எல்லாமே எனக்கு சரீரமா இருக்கு. இடர் பிறப்பு இவை ஒன்றும் இல்லா அஜஹான்னு சொல்லுது. விஸ்வரூபஞ்ச மாம் அஜம், அஜம் நஜாயதே இது அஜஹா. அப்படின்னா ஒரு சங்கடமோ ஒரு தோஷம் இல்லாதவன், ஒரு ஜனனம் இல்லாதவன் அப்படி இருக்கக்கூடிய என்ன அவன் என்ன அன்பால் ரொம்ப பக்தியாலே அவன் அடம் பத்தாம் என்று, அவனடம் பத்தான் என்று இந்த சர்வேஸ்வரன் எனக்கு திருடமான ஒரு ஆலம்பனமாயிருக்கான் அப்படின்னுட்டு அடம் பத்தாம். அடம் பத்து, பத்துன்னா ஆலம்பனம். ஆலம்பனம் பத்து அப்படின்னா எனக்கு ஒரு ஆதாரம் ஆலம்பனமாயிருக்கான். அடம் பத்தாம் திருடமான ஒரு ஆலம்பனமாயிருக்கான் என்று மனசுல நல்லா தெரிஞ்சு யாவன் நினைந்தான், யார் என்ன என்ன பகவானை ஸ்மரணம் பண்றானோ ஸ்மர்த்தா அப்படின்னு சொல்லப்பட்டது. தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா அப்படின்னு அவன்தான் யார் என்னை நினைந்தான். யாவன் நினைந்தான் அவன், அவனுக்கு ஆவி ஷரியும் போது, பிராணம் போகக்கூடிய சமயத்துல ஆவி ஷரியும் போது, ஆவி பிராணம் போய் சரீரம் விட்டு போகக்கூடிய சமயத்துல அறிவு மாறி ஞானம் எல்லாம் போய் காஷ்ட பாஷான சந்நிபம், அதான் அறிவு மாறி உடம்பில் தான் இந்த சரீரத்துல அந்த ஜீவாத்மா உபலம் போல் கிடக்கும். கிடக்க உபலம் போல் கிடக்க கல் மாதிரி இருக்கிறான். உபலம்னா கல். உபலம் போல் கிடக்க அப்போ அந்த மாதிரி இருக்குச்சே நானே உய்யும் வகை, நானே அவனுக்கு உஜ்ஜீவனம் பண்ணக்கூடிய ரீதியே நினைந்து அகம் ஸ்மராமி அப்படின்னு சொல்லி உயர்ந்த கதியால், உயர்ந்த கதியால் உத்கிருஷ்டமான பரமாங்கதிம் நயாமி பரமாங்கதிம், நானே நினைஞ்சு அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம், உயர்ந்த கதியால் என் தன்னிடம் என்னோட ஸ்தானம் எது இருக்கோ வைகுண்ட லோகம் பரமபதம் அதுக்கு பெத்து அதை அவன் அடைஞ்சு என்னுடன் வாழ, என்னுடனே நித்தியமாக இருக்கிற மாதிரி எடுப்பன் உத்தாரம் பண்றேன் என்று எம்பெருமான் அருள் பெத்து மருள் செத்தோம். இப்படி சொன்ன வராக மூர்த்தியோட, வராக பெருமானோட அருள் பெத்து என்ற எம்பெருமான் அருள் பெத்து இப்படி சொன்ன வராக சுவாமியோட தயை நாங்கள் சம்பாதனம் பண்ணி அருள் பெற்று அவரோட கிருபைக்கு நாங்கள் கிருப்பையை அடைஞ்சு மருள் செத்தோம், அஜானம் எல்லாம் நாசம் படுத்தினோம் அப்படின்னு சொல்றார். அஜானம் எல்லாம் நாசம் படுத்தினோம் அப்படின்னு ரெண்டு ஸ்லோகத்தோட அர்த்தம் தமிழ்ல பாசுரத்துல. இடம் பெற்றார் எல்லாம் என்னுடலாய் நிற்க, சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு சரீரமா இருக்கும் போது இடர் பிறப்பொன் இவை இல்லா, கஷ்டங்களோ துக்கமோ மரணமோ இதெல்லாம் இல்லாதா என்னை அன்பால், என்னை ரொம்ப பக்தியாலே பிரீத்தியாலே அடம் பத்தாமவன் என்று திருடமான எனக்கு ஆலம்பனம் அப்படின்னு நினைச்சு நினைந்தான் யாவன் ஸ்மரணை பண்ணாமத்தன் அவனாவிஷரியும் போது, யாவன் அவன் யாரே ஆயிருக்கட்டும், யோ நரகா அப்படின்னு சொல்றது, யாவன் அவன் சரீரே சதி யோ நரகா யாரே ஆயிருக்கட்டும், நான் அதிகாரம் எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கு சரணாகத்தின்னு தெரியப்படுத்துறது. யாவன் அவன் யாரே ஆயிருக்கலாம். ஆவிஷரியும் போது சரீரம் விட்டு பிராணம் போகக்கூடிய சமயத்துல அறிவு மாறி ஞானமே இல்லாத உடம்பில் தான் உபலம் போல் கிடக்க ஒரு கல் மாதிரி இருக்கிறான் சரீரத்துல. நானே உயும் வகை நினைந்து, நானே அவனுக்கு உஜ்ஜீவனாகக்கூடிய ஒரு மார்க்கத்தை நினைச்சுண்டு உயர்ந்த கதியால் உத்கிருஷ்டமான அர்ச்சிராதி மார்க்கத்தினாலே எந்தம் இடம் பெற்று என்னுடன் வாழ்ப்ப, என்னோட பரமபதத்துக்கு வந்து என்னோட நித்தியவாசம் பண்ணி எனக்கு கைங்கரியங்கள் பண்ற மாதிரி எடுப்பன் என்ன இப்படி நான் எழுச்சின்னு போறேன்னு சொன்னா எம்பெருமான் அருள் பெற்று வராகமூர்த்தியோட கிருப்பையை நாங்கள் அடைஞ்சு அதை சம்பாதனம் பண்ணி மருள் செத்தோமே, இந்த அஜானத்தை எல்லாம் நாசப்படுத்தணும் அப்படின்னுட்டு பராஜர்ம ஸ்லோகத்தோட இதே தமிழ் பாசுரத்துல சொல்றார் சுவாமி தேசிகன் அற்புதமாக. இரண்டுரையாதனம் ஏனம் உரைத்த உரை இரண்டின்
திரண்ட பொருள்கள் தெளிந்தடி சூடி நந்தின்னருளால் சுரண்டனம் ஞானச் சுடரொளி சுத்தும் பரப்பதும் முன் புரண்டதனும் வினை போமிடம் பார்த்தினி பூவுளவே. இந்த பாசுரத்திலேயும் இப்போ பகவானுடைய விஷயத்துல சொல்றார். இரண்டுரை ஆதா அப்படின்னார். ரெண்டு வார்த்தை இல்லை அவனுக்கு. ராமோ திருநாபிபாஷத்தே அப்படின்னு சொல்ற மாதிரி துஷரம் நாபிசந்தத்தே நச்சா ந துர்ததாதிச்சா ஆர்த்தி அர்த்திபியா அப்படின்னு துர்ததாதி நச்சார்த்திபியா துஷரம் நாபிசந்தத்தே துர்ததாதி நச்சார்த்திபியா துஷரம் நாபிசந்தத்தே நாமோ துர்நாபிபாஷத்தே அப்படின்னு சொன்னார். ரெண்டு வார்த்தை இல்லை ராமனுக்கு. ஒரு சரத்தை ஒரு பானத்தை ஒரு விஷயம் விட்டா அந்த காரியம் எதுக்காக அவன் அனுசந்தானம் பண்ணியிருக்கானோ அந்த வில்லுல அது பூர்ணமாக பன்னெண்டு வரும் வாபஸ். ரெண்டாவது மாதிரி ரெண்டாவது விஷயம் அது மறுபடியும் சந்தானம் பண்ணக்கூடிய அவனுக்கு அவசியத்தையே கிடையாது அப்படின்னு துஷரம் நாபிசந்தத்தை துர்ததாச்ச நாத்தி திவ்யா. யாரான வந்து ஏதாவது கேட்டா அவனுக்கு ஒரு விஷயத்திலே ஒரு சமயத்துல ஒரு விஷயம் அவனுக்கு தானம் பண்ணா அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பூர்ணமா ஆயிடுறது. அதுல ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு இன்னொரு கொஞ்சம் வேணும்னு கேட்கக்கூடிய அவசியத்தையே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவன் ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்லி ராமோ திருநாபிபாஷத்தை ரெண்டாவது வார்த்தை கிடையாது அப்படின்னு சொன்ன பகவான். இரண்டு உரையாத ஒரு விஷயம் சொன்னா முடிஞ்சது. ஏன் இப்படி சொல்றாருன்னா பகவானுடைய வார்த்தையில நமக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் அபயம் சர்வபூதேபியோ ததாமி சொன்னார். அதனால கிருஷ்ணரும் அப்படியே சொல்றார். நான் ரெண்டாவது வார்த்தையில்லை என்னுடையது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி நம் உரைத்தா வராகரூபியான ஸ்ரீமன் நாராயணன் உபதேசம் பண்ணா என்னம்னா வராகரூபியான பகவான் உரைத்தா உபதேசம் பண்ணா. உரை ரெண்டு வாக்கியங்கள் இது ரெண்டு ஸ்லோகத்து ரூபத்தில் இருக்கக்கூடியது. திரண்ட பொருள்கள் அதனுடைய சாராம்சமான அர்த்தங்களை எல்லாம் தெளிந்து நன்னா ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுண்டு அடிசூடி பகவானோட திருவடிகளை எங்களோட தலை மேலே சிரஸ் மேலே தாரணம் பண்ணும் அப்படின்னா அவனுடைய திருவடிகளை ஆசிரியச்சிருக்கும். திண் இருளால் திருடமான இந்த இருள் அஜ்ஞானாந்தகாரம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல சுருண்ட சங்குச்சிதமான ஞான சுடர் ಎಂಬ ಜ್ಞಾನವನ್ನು கூடிய ஒரு தேஜஸ் தர்மபூத ஞானம் ஒளி சுத்தும் பரப்பதம் முன். இந்த சம்பூர்ணமாக பரம்பரத்துக்கு முதலே வினை புரண்டது புண்ணிய கர்மங்கள் எல்லாம் போச்சு நமக்கு. இது அப்போ எல்லாம் பூர்ணமாக நாசமா எடுத்து விட்டு போயிடுத்து. இனி பார்த்து போம் அளவே இனி போமிடம் பார்த்து எந்த இடத்துக்கு போகணும் அதை பார்த்துட்டு நினைச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றார். போகக்கூடிய நாங்கள் இடம் எது அப்படின்றத பார்த்துட்டே இருக்கணும். நமக்கு இந்த ஆத்மா வந்து சரீரத்தை விட்டு போய் எந்த இடத்துக்கு போறது கடைசியில அதை பார்த்துட்டே இருக்கணும். அவ்வளவுதான் நமக்கு. அதனால எல்லாம் நம்ம சரீரத்தை நமக்கு புண்ணிய பாவங்கள் ரெண்டும் கூட பந்தகங்கள். அது ரெண்டையும் நாங்கள் பூர்ணமாக அந்த பந்தகத்தை எல்லாம் நாசப்படுத்திண்டு இந்த இருள் இருக்கக்கூடிய அஜ்ஞானமே இருக்கக்கூடிய இந்த இடத்தினால இதை விட்டு நாங்கள் புண்ணிய பாப ரூபத்தை ரெண்டு விதமான சங்கோலைகளும் நாசப்படுத்திண்டு போகக்கூடிய இடம் இருக்கே பரமபதம் அதை நினைச்சுட்டு இருக்கணும். ஏன்னா பகவான் நமக்கு இந்த வார்த்தை கொடுத்துட்டான். இந்த மாதிரி அவனுடைய திருவடிகளை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளை நானே அழிச்சுட்டு போறேன். ஆம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். அந்த பகவான் யாருன்னா ரெண்டாவது வார்த்தை கிடையாது. ஒரு விஷயம் சொன்னா அதை பூர்ணமாக சத்திய சங்கல்பனானவன். அது யாரும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இரண்டுரையாத ஏனம் உரைத்த அந்த உரை இரண்டின் அது வந்து அதோட ரெண்டு வாக்கியங்களோட சாராம்சத்தை எல்லாம் திரண்ட பொருள்கள் தெளிந்து அவனோட அடிசூடி அவனை ஆசிரியிச்சிட்டோம். இனிமே நமக்கு என்ன காரியம் இருக்கு அப்படின்னா எப்போ நான் சரீரத்தை விட்டு பரமபதத்துக்கு போறேன் அதை நினைச்சுட்டே சந்தோஷமா இருக்க வேண்டியது இங்கே
பகவத் பாகவத கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்க வேண்டியது அப்படின்றது இங்கே நமக்கு சொல்றாங்க. உத்தர கிருத்தியம் பிரபந்தனம் பண்ண வேண்டியது எது அப்படின்னா, அவன் பிரியமிவாதித்தம் மிருத்யும் பிரியமிவாதித்தம் அப்படின்ற மாதிரி கிருத்தகிருத்தியாக பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவாதித்தம். அது வந்ததுன்னா எனக்கு ஒரு விதமான கடைசியில் அந்திம பிரத்யேகமோ எதுவுமே வேண்டியதில்லை. அவன் பகவானே என்னை அனுகிரகம் பண்ணி அழிச்சுன்னு போறான் அப்படி என்ன பகவானே சொல்லி வச்சான். அவனுடைய வார்த்தை எப்படி என்ன ஒரு விசேஷம்னா அவ்வளவுதான், மாற்ற முடியாது. அதனால அதில் திடமாக விசுவாசம் இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கணும். நல்ல கத்தியை போறது போறது அப்படின்னு இரண்டுரையாது நம்மேன முறை தவுரை இரண்டின் திரண்ட பொருள்கள் தெளிந்த சூடி நன்றின்னருளால் சுரண்டனும் ஞான சுடரொளி சுத்தும் பரப்பதன் முன் புரண்டது நும்வினை போமிடம் பார்த்து நிற்போமிடவே அப்படின்னு சொன்னார். போறதுக்கு சமயத்தை பார்த்துட்டு இருக்கணும். இன்னொரு பாசனம் இருக்கு. அது மாதிரி மலையும் குலையும் என்றெண்ணியும் வன்பெரும் புண்டிருங்கி தலையும் வழுத்த பின் தானே அழிய விஷய்கின்றிலீர் அலையும் கடல் கொண்ட வையமளித்த வன்மையருளே நிலை என்று நாடி நிலை நின்ன பொய்மதி நீக்குமினே சொல்றார். இங்கே நமக்கு உபதேசம் பண்றார் சுவாமி தேசிகன். மலையும் குலையும் பர்வதங்களும் கூட எல்லாம் நாசமாயிடுறது. பர்வதமோ மகா பர்வதங்கள் எல்லாம் நாசமாயிடுறது என்று எண்ணியும் என்ன தெரிஞ்சிருந்தாலும் கூட வன் பெரும் புண் திரங்கி திருடமான ஒரு பெரிய புண்ணு எதுன்னா சரீரமே புண்ணு அப்படின்னு சொல்றார். திரங்கி அதெல்லாம் எல்லாம் சுக்காயிட்டு இருக்கு. கடைசியில விருத்தாப்பியம் வந்தப்போ அப்போ தலை வெளுத்த பின் பலிதம் சிரஹா அப்படின்னு சொல்றது இல்லையா, தலைமயிரெல்லாம் வெளுப்பாயிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் தானே அழிய தானாகிய எல்லாம் நாசமாறுது அப்படின்றது இசைகின்றிலீர் தெரிஞ்சிருந்தாலும் கூட தானே அழியா இந்த தேகம் என்னைக்கு இருந்தாலும் நாசமாறுது என்று நன்னா தெரிஞ்சிருந்தாலும், ஏன்னா அதுல எத்தனை இதாயிட்டு இருக்கு அப்படின்னா விகாரங்கள் ஆயிட்டு இருக்குன்னா விருத்தாபியத்துல எல்லா விதமான விகாரமும் ஆயிருந்தாலும் கூட ஒரு பெரிய மலையும் கூட நாசமாறுது என்று நன்னா தெரிஞ்சிருந்தாலும் கூட இசைகின்றிலீர் பகவானோட திருவடிகளை ஆசைக்கு என்ன உபாயம் அப்படின்றது அதுல ஆசை இல்லாம இருக்கீங்களே. அந்த மாதிரி அலையும் கடல் கொண்ட இந்த பெரிய பெரிய அலைகள்னால இருந்த அந்த சமுத்திரத்துல இருக்க அந்த கீழே போய் மூழ்கியிருந்த அந்த வையம் இந்த பூதேவியே படல் கொண்ட வையம் இந்த பவசம்சாரத்துல இருக்கக்கூடிய ஜனங்களேன்ட்டும் அர்த்தம் பண்ணலாம். அழித்தவன் ரட்சணை பண்ண வராகமூர்த்திய மெய் அருளே சத்தியமான நிஜமான அவனோட சத்திய சங்கல்பமான அவனோட கிருபே அதுவே நிலை நின்று ஸ்திரமான உபாயம் அப்படிய நிலை என்று அதுதான் ஸ்திரமான உபாயம் அப்படின்னு நாடி நல்லா விமர்சை பண்ணி தெரிஞ்சு நிலை நின்ற இதுவரைக்கும் ஸ்திரமாக இருந்து பொய்மதி நீக்குமின் சரீராத்ம பிரம்மம் முதலானத பொய்மதி என்ன அஜானங்கள் தேகாத்ம பிரமே சுதந்திராத்ம பிரமே முதலானது எல்லாம் நீக்குமின் நாசப்படுத்துவோங்கோ அப்படின்னு சொல்ற. அவனோட பகவானோட திருவடிகளே ஸ்திரமானது உபாயம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சு இந்த அஜானத்தை எல்லாம் நாசப்படுத்துவோங்கோ அப்படின்னுட்டு இது வரைக்கும் அஜானம் இருக்கட்டும் பரவாயில்லை, ஆனா தேவம் ஒரு நாள் நாசமாறுதுன்னு தெரிஞ்சிருக்கு. பெரிய பெரிய மலைகள் எல்லாம் நாசமாறுதுன்றதும் தெரிஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணாம இருக்கீங்களே இனிமே ஆனா பகவானோட திருவடியை ஆசிரிச்சு அஜானத்தை நாசப்படுத்திக்கோங்கோ அப்படின்னுட்டு ஆச்சாரியர் நமக்கு சந்தேசத்தை கொடுக்கிறார். இந்த பாசுரத்துல மலையும் குலையும் என்றெண்ணியும் இந்த சரீரங்கள் எல்லாம் பலித்தம் சிரகா எல்லாம் விளப்பாயிடுறது, எல்லாம் ஆயிடுறது, சரீரம் எல்லாம் விருத்தாப்பியம் வந்து விடுறது. அப்படி வந்திருந்தாலும் ஒரு புண் மாதிரி இருக்கு இந்த சரீரம். வன் பெரும் புண் திரங்கி தலையும் வழுத்த பின் தானே அழிய விஷய்கின்றீர் தானே நாசமாறுதுன்னு தெரியும். ஆனாலும் விஷய்கின்றீர் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு ஆசை வரலையே, முமுட்சுத்துவம் வரலையே அப்படின்றார். அலையும் கடல் கொண்ட வையம் அளித்த வன்மையருளே இந்த பூதேவியை காப்பாத்தினானே சமுத்திரத்தை அடியிலேருந்து மேலே எடுத்துன்னு வந்து
அதே சமயத்தில் பூதேவியை ஆசிரியிச்சு எல்லா சேத்தனங்களையும் உத்தாரணம் பண்றதுக்கு 2 வாக்கியங்களை உபதேசம் பண்ணியிருக்கான் பகவான். அவனுடைய கிருபையினாலே நிலை என்று நாடி நிலை நின்ன பொய்மதி நீக்குமினே. அதுதான் நமக்கு ஸ்திரமான ஆசிரியம் உபாயம் அப்படின்னு நன்னா தெரிஞ்சு இந்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நாசப்படுத்துக்கோங்கோ. நிலை நின்ற பொய்மதி நீக்குமின். அனாதி காலத்தினாலே வந்திருக்கதே ஆத்ம பிரமேயம் அதெல்லாம் நாசப்படுத்திக்கோங்கோ அப்படின்னு உபதேசம் பண்றார் சுவாமி தேசிகன். கடைசியில் ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம். ஸ்வஸ்தம் சித்தம் சுகமதி வபுः தாது சாமியம் ச கிருத்வா ஸ்வாத்மானம் ச ஸ்மிருதி பதமஜம் விஸ்வரூபம் விதன்வன் காலே பிராப்தே கரண விலயாத் காஷ்டபாஷாண கல்பான் நாத போத்ரீ நயது கிருபயா நாதித சம்பதம் நஹா. இது வராச்சர்ம ஸ்லோகத்தோட அர்த்தமே. ஸ்வஸ்தம் சித்தம் சுகமதி வபுः தாது சாமியம் ச கிருத்வா. இதே முதல் பராக ஸ்லோகத்தில் சொன்னப்பட்ட ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஸ்வஸ்தம் சித்தம் சுகமதி வபுः சரீரே சதியோ நரः தாது சாமியம் ச கிருத்வா தாது சாமியே ஸ்திதே ஸ்வாத்மானம் ச ஸ்மிருதிபதம் அஜம் விஸ்வரூபம் விதன்வன் சரீரே சதியோ நரः. சொல்லச்சே தாது சாமியே ஸ்திதே ஸ்மிருதா விஸ்வரூபம் ச மாமஜம் அஜம் விஸ்வரூபம் விதன்வன் காலே பிராப்தே கரண விலயாதே ததஸ்தம் மிரியமானந்து காஷ்டபாஷாண கல்பான் காஷ்டபாஷாண சந்நிபம் நாத போத்ரீன வராகம் நாத போத்ரீ நயது கிருபயா நாதித சம்பதம் நஹ. நாங்கள் அவனை பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். நாதிதா எங்களாலே பிரார்த்தனை பண்ணப்பட்ட நாதா போத்ரி நமக்கு எல்லாம் நாதனான பதியான வராக பகவான் கிருபையா சம்பதம் நயது எங்களுக்கு எல்லாம் சம்பத்தை கொடுத்து எங்களை ஐசன் போட்டோம் பரமபதத்துக்கு அப்படின்னுட்டு இங்க பிரார்த்தனை பண்றார். ஸ்வஸ்தம் சித்தம் சுகமதி வபுः தாது சாமியஞ்ச கிருத்வா ஸ்வாத்மானஞ்ச ஸ்மிருதி பதமஜம் விஸ்வரூபம் விதன்வன் காலே பிராப்தே கரண விலயாத் காஷ்டபாஷாண கல்பான் நாத போத்ரீ நயது கிருபயா நாதிதா சம்பதம் நஹா சித்தம் ஸ்வஸ்தம். ஒரு ஏகாகிரத்தினாலே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி மனசு. வபுஹு சுகம் ச தாது சாமியம் சுகமதி வபுஹு. சுகம் தேகம் சௌக்கியமா இருக்குச்சே, எங்க தாத்துக்கள் எல்லாம் விகாரம் இல்லாத சமஸ்திதியில இருக்குச்சே, அந்த மாதிரி பண்ணி அஜம் விஸ்வரூபம் எல்லாம் அஜனான விஸ்வரூபியான அந்தர்யாமி சர்வா அந்தர்யாமியான ஸ்வாத்மானம் நமஹா தன்னை எங்களை நம்ம ஸ்மிருதி பதம் எங்களுக்கு ஸ்மரணைக்கு விஷயமாக மாதிரி விதன்வன் பண்ணிண்டு அவனே பண்ணிக்கோறான். ஸ்மிருதிக்கு விஷயமாக பண்ணிண்டு பிரார்த்தனை எங்களை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு பராச்சர்ம ஸ்லோகத்துல ஸ்மர்த்தா அப்படின்னு சொன்னான். யாரு என்ன ஸ்மரணை பண்ணிக்கோறானோ இந்த மாதிரி இருக்குச்சே ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரா தாத்து சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா அப்படின்னார். அது எல்லாமே நமக்கு வராக பகவான் அனுகிரகிக்கட்டும்னு இங்க பிரார்த்திக்கிறார். ஸ்வஸ்தமாக சித்தமாக இருக்கட்டுமா பண்ணட்டும், சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி பண்ணி தாத்து சாமியம் எல்லாம் உண்டு பண்ணி நாங்கள் அவனை ஸ்மரணம் பண்ணிக்கோற மாதிரி நமக்கு அனுகிரகிக்கட்டும்ன்ட்டு இங்க பிரார்த்திக்கிறார். அவனே எல்லாம் பண்ணட்டும் அப்படின்னுட்டு எங்களோட ஸ்மரணைக்கு அவனே விஷயமானோம். தானே ஸ்வாத்மானம் நஹா ஸ்மிருதி பதம் விதன்வன் தானே எங்களோட ஸ்மரணைக்கு விஷயமாக பன்னெண்டு எங்களாலே பிரார்த்திக்கப்பட்டவன் நாதிதா பிரார்த்திக்கப்பட்ட பகவானு நஹா நாதா எங்களோட சுவாமியான போத்ரி வராக சுவாமி காலே பிராப்தே தேகாவசான சமயத்தில் கரண விலையாத்து இந்திரியங்கள் எல்லாம் நயமாயி எல்லாமே போகக்கூடிய சமயத்தில் சக்தியே இல்லாத காஷ்டபாஷாண கல்பாம் அப்படி இருக்கக்கூடிய நஹா எங்களை கிருபையா சம்பதம் நயது கிருபையோட பரமபதத்துக்கு அழைச்சிட்டு போட்டோம். நாளை முதல் ஸ்லோகத்துல பகவான் சொன்னா என்ன யார் இப்படி பண்றாளோன்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சொல்றா, நீயே அது மாதிரி பண்ற மாதிரி பண்ணு. உன்னோட ஸ்மரணைக்கு விஷயமாகிற மாதிரி நீயே பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல உன்னோட அனுகிரகத்துல தான் அதுவும் ஆகணும். நீ அந்த மாதிரி அனுகிரகிச்சு எங்களை கடைசி சமயத்துல காஷ்டபாஷாணத்து மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல நீயே பரமபதத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு இதுல பிரார்த்திச்சு இந்த கிரந்தத்தை தலை கட்டுறார்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓகே, ரகசிய சிகாமணி முடிஞ்சது.